காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் தனது 93வது வயதில் சென்னையில் உடல்நலக்குறைவால் காலமானார். காந்தியவாதியாகவும் காமராஜரின் சீடனாகவும் இருந்த குமரி அனந்தன் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார். தமிழுக்கு அவர் ஆற்றிய பணிகளுக்காக இலக்கிய செல்வர் என்றும் பாராட்டப்பட்டுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக 4 முறையும், நாடாளுமன்ற உறுப்பினராக 1 முறையும் பதவி வகித்துள்ளார். அவரது மகளான தமிழ்நாடு பாஜகவின் மாநில முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவரது தமிழ் இலக்கிய பங்களிப்பை நினைவு கூர்ந்து அவர் விட்டுச் சென்ற பணியை தாம் தொடர்வேன் என்று தெரிவித்திருந்தார். குமரி அனந்தன் வயது மூப்பு காரணமாகவே சில காலமாக உடல்நலம் குன்றியிருந்தார். அவ்வப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். சுவாச பிரச்சனை ஏற்பட்டதால் வேலூரில் தனியார் மருத்துவமனையில் சமீபத்தில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டு வந்தது. பின்னர் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவருக்கு தொடர் சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வந்தது. எனினும் வயது மூப்பு காரணமாக சிகிச்சை பலனின்றி செவ்வாய்க்கிழமை இரவு அவர் காலமானார். அவர் உடல்நலன் குன்றியிருந்ததன் காரணமாகவே சமீபத்தில் பிரதமர் மோடி ராமேஸ்வரம் வந்திருந்த போதும் தமிழிசை சவுந்தரராஜன் தனது பயணத்தை ரத்து செய்ய வேண்டியிருந்தது. சென்னை சாலிகிராமத்தில் உள்ள தமிழிசை சவுந்தரராஜனின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள குமரி அனந்தனின் உடலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ஆளுநர் ஆர்.என். ரவி ஆகியோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குமரிமங்கலம் என்ற அகத்தீஸ்வரத்தில் 1933ஆம் ஆண்டு மார்ச் 19ஆம் தேதி பிறந்தவர் குமரி அனந்தன். 1977ஆம் ஆண்டு குமரி அனந்தன் நாகர்கோயில் தொகுதியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1980, 84, 89, 91 ஆகிய ஆண்டுகளில் சட்டமன்ற உறுப்பினராகவும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு செயல்பட்டார். அவரது அரசியல் பயணத்தில் அவர் காந்தி, காமராஜ், தேசிய காங்கிரஸ் மற்றும் மாணவர் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளை தொடங்கினார். பிறகு அவை இந்திய தேசிய காங்கிரசுடன் இணைக்கப்பட்டன. தனது தந்தையின் இழப்பு குறித்து தமிழிசை சவுந்தரராஜன், தமிழ் கற்றதனால் நான் தமிழ் பேசவில்லை, தமிழ் என்னை பெற்றதனால் நான் தமிழ் பேசுகிறேன் என்று பெருமையாக பேச வைத்த என் தந்தை இன்று என் அம்மாவோடு இரண்டர கலந்து விட்டார். குமரியில் ஒரு கிராமத்தில் பிறந்து தன் முழு முயற்சியினால் அப்பழுக்கற்ற அரசியல்வாதியாக தமிழ் மீது தீராத பற்று கொண்டு தமிழிசை என்று எனக்கு பெயர் வைத்தார். நாடாளுமன்றத்தில் முதலில் தமிழில் பேசியவர் இன்று தமிழோடு காற்றில் கலந்து விட்டார். மகிழ்ச்சியோடு போய் வாருங்கள் அப்பா என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். காந்தியவாதியாக இருந்த குமரி அனந்தன் காங்கிரஸ் கொள்கைகள் மீது தீவிர பற்று கொண்டவர். காமராஜரின் சீடராக விளங்கி பிற்காலத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பணியாற்றியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு பனைமர பணியாளர்கள் நலவாரிய தலைவராக 2008ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டார். 2011ஆம் ஆண்டு அந்த பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்தார். அப்போது அவர் எழுதிய கடிதத்தில், நான் சுதேசியத்தில் பற்று கொண்டவன் என்ற காரணத்தினால் பனைமர தொழிலாளர் நலவாரிய தலைவர் பொறுப்பு எனக்கு அளிக்கப்பட்டது. பனைச்செல்வம் பெருஞ்செல்வம், உடல்நலம் தரும் செல்வம், ஊதியம் இல்லாத வேலையினாலும் எளியோருக்கும் நாட்டுக்கும் செய்யும் தொண்டாக மனநிறைவோடு அந்த பொறுப்பில் இருந்து பணியாற்றினேன் என்று குறிப்பிட்டிருந்தார். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து 17 முறை தமிழகத்தில் நடைபயணம் மேற்கொண்டுள்ளார். மதுவிலக்கு, விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், தமிழுக்கு முன்னுரிமை, நதிகளை இணைக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர் இந்த நடைபயணங்களை மேற்கொண்டுள்ளார். 2016ஆம் ஆண்டு கன்னியாகுமரி முதல் சென்னை வரை பூரண மதுவிலக்கு கோரி அவர் மேற்கொண்ட நடைபயணம் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்பட்டது. தமிழக மக்களின் நலனுக்காக தனது 86வது வயதில் 16வது முறையாக நடைபயணம் மேற்கொள்கிறார். இலக்கிய செல்வர் என அனைவராலும் அழைக்கப்பட்ட குமரி அனந்தன் நாடாளுமன்றத்தில் முதலில் தமிழில் பேசியவர். அவரது மேடை பேச்சுக்கள் பலரையும் ஈர்க்கக்கூடியதாக இருந்தன.